அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தஸ்பீகளிலேயே சிறந்த தஸ்பீஹ் மலக்குகள் ஓதும் தஸ்பீஹ். வானவர்களுக்கும் மனிதர்களுக்கும் அல்லாஹ் தேர்ந்தெடுத்த ஒரு அழகிய தஸ்பீஹ். அதுதான் சுப்ஹான் அல்லாஹி வபிஹம்திஹி. சுப்ஹான் அல்லாஹி வபிஹம்திஹி என்ற தஸ்பீஹின் 5 சிறப்புகளை பார்க்கலாம். சுப்ஹான் அல்லாஹி வபிஹம்திஹி என்ற தஸ்பீஹின் முதல் சிறப்பு, புகாரி என்ற நூலிலே இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். சுப்ஹான் அல்லாஹி வபிஹம்திஹி, அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து துதிக்கிறேன் என்று யார் ஒரு நாளில் 100 முறை சொல்வாரோ அவரின் தவறுகள் அழிக்கப்பட்டு விடுகின்றன. அவை கடலின் நுரை போன்று மிகுதியாக இருந்தாலும் சரியே. இரண்டாவது சிறப்பு, முஸ்லிம் என்ற நூலிலே அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இறைவனை துதிக்கும் சொற்களில் மிகவும் சிறந்தது எது என்று கேட்கப்பட்டது. அதற்கு அவர்கள், அல்லாஹ் தன் வானவர்களுக்காக அல்லது தன் அடியார்களுக்காக சுப்ஹான் அல்லாஹி வபிஹம்திஹி, அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து அவன் தூயவன் என துதிக்கிறேன் என்பதையே தேர்ந்தெடுத்துள்ளான் என்று பதிலளித்தார்கள். மூன்றாவது சிறப்பு, முஸ்லிம் என்ற நூலிலே அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒருமுறை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான வார்த்தையை நான் உமக்கு தெரிவிக்கட்டுமா என்று கேட்டார்கள். நான், அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான அந்த வார்த்தையை எனக்கு தெரிவியுங்கள் என்று கூறினேன். அதற்கு, அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான வார்த்தை சுப்ஹான் அல்லாஹி வபிஹம்திஹி, அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து துதிக்கிறேன் என்பதாகும் என்று கூறினார்கள். நான்காவது சிறப்பு, புகாரி என்ற நூலிலே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள், இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், 2 வாக்கியங்கள் நாவுக்கு எளிதானவையாகும், நன்மை தீமை நிற்கப்படும் தராசில் கனமானவையாகும், அளவற்ற அருளாளனின் பிரியத்திற்குரியவை ஆகும். அவை சுப்ஹான் அல்லாஹி வபிஹம்திஹி, சுப்ஹான் அல்லாஹில் அலீம். பொருள், அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து துதி செய்கிறேன், கண்ணியமிக்க அல்லாஹ்வை துதிக்கிறேன். ஐந்தாவது சிறப்பு, முஸ்லிம் என்ற நூலிலே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் காலையிலும் மாலையிலும் 100 முறை சுப்ஹான் அல்லாஹி வபிஹம்திஹி, அல்லாஹ் தூயவன் என போற்றி புகழ்கிறேன் என்று சொல்கிறாரோ அவர் கொண்டு வந்த நல்லறத்தை விட சிறந்ததை வேறெவரும் வறுமை நாளில் கொண்டு வருவதில்லை. அவர் சொன்ன அளவுக்கு சொன்னவரையும் அதைவிட கூடுதலாக சொன்னவரையும் தவிர. அது மட்டுமில்லாமல் வறுமை நீங்க இந்த துவாவை எப்படி ஓத வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒருவர் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, நான் வறுமையும் இயலாமையும் ஒரு சேர பெற்றவனாக உள்ளேன், இதனை எங்கனம் போக்குவது என கேட்டார். அப்போது இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை நோக்கி, உமக்கு மலக்குகளுடைய ஸலவாத்தும் மக்கள் எதை ஓதி உணவு பெறுகின்றனரோ அந்த தஸ்பீஹும் தெரியாதா என்று கூறி, இந்த தஸ்பீஹை ஒவ்வொரு நாளும் சுபுஹ் தொழுகைக்கு முன் அல்லது சூரிய உதயத்திற்கு முன் 100 தடவைகள் ஓதி வருவீராக என்று பணித்தார்கள். இந்த திக்ரை சொல்வதால் நமக்கு நன்மைகள் கிடைக்கும், மறுமையில் அந்தஸ்து உயரும் மற்றும் மன அமைதியும் கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் இந்த சிறப்பான எளிதான தஸ்பீஹை நாமும் ஓதி மற்றவருக்கும் பகிர்ந்து அனைவருக்கும் நன்மை கிடைக்க செய்வோமாக. ஆமீன். இந்த வீடியோவால் நீங்கள் பயனடைந்திருந்தால் லைக் செய்து உங்களின் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். மேலும் மற்றவருக்கும் ஷேர் செய்து பிறருக்கும் நன்மை கிடைக்க வழிகாட்டுங்கள். இதுபோன்ற வீடியோக்களை பார்த்து பயன்பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும்.